அண்மை செய்தி. கோவை மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின் 6,50,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். கோவை மாவட்டத்தில் 25,74,608 வாக்காளர்கள் உள்ளனர் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். இது குறித்தான மேலும் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் நேசராஜ். நேசராஜ், வணக்கம். விவரங்களை பகிரலாம். வணக்கம். கோவை மாவட்டம் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டுள்ளப்பட்டது. இதில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன்பு 27/10/2025 உள்ள வாக்காளர்கள் எண்ணிக்கை 32,25,198 பேர். எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு நீக்கப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை 6,50,590 பேர். இன்று வெளியிடப்பட்ட 19/12/2025 கோவை மாவட்டத்தின் வாக்காளர்களின் எண்ணிக்கை 25,74,608 பேர். தற்பொழுது கோவை மாவட்டம் வரைவு வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் வெளியிட்டுள்ளார். இதில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன்பு உள்ள வாக்காளர்களின் எண்ணிக்கை 32,25,198 பேர். எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு நீக்கப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை 6,50,590 பேராகும். இன்று வெளியிடப்பட்ட கோவை மாவட்டத்தின் வாக்காளர்களின் எண்ணிக்கை 27,74,608 பேர். இறந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 1,19,489 பேரும், முகவரியில் இல்லாதவர்கள் 1,08,360 பேரும், அதே போல நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள் 3,99,159 பேர். இதில் இரட்டை பதிவுகள் 23,202 பேரும், இதர காரணங்கள் 380 பேரும் இருக்கின்றனர். இதில் 6,50,590 பேர் நீக்கப்பட்ட வாக்காளர்கள் எண்ணிக்கை என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். அண்மை செய்தி. தஞ்சாவூர் மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு 2,06,503 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு 2,06,503 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின் 1,93,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின் 1,93,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு 2,06,503 வாக்காளர்களும், நாமக்கல் மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின் 1,93,000 வாக்காளர்களும் நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் எஸ்ஐஆர் பணி முடிந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு வருகிறது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை தொடர்ந்து வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ராஜா. ராஜா, வணக்கம். விவரங்களை பகிரலாம். வணக்கம். அதாவது தஞ்சை மாவட்டத்தில் இந்த எஸ்ஐஆர் திருத்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்றது. அதனுடைய திருத்த தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் எஸ்ஐஆர் பணி முடிந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு வருகிறது. கோவை மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின் 6,50,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். கோவை மாவட்டத்தில் 25,74,608 வாக்காளர்கள் உள்ளதாகவும், கோவை மாவட்டத்தில் இறந்த வாக்காளர்கள் 1,19,489 பேர் எனவும் மாவட்ட ஆட்சியர் தகவல் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மாணிக்கம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை பகிரலாம். தமிழ்நாடு முழுவதும் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகாக தேர்தல் ஆணையத்தினுடைய வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது வெளியாகி வருகிறது. குறிப்பாக இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகாக தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த புதிய ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக கடந்த அக்டோபர் மாதத்தினுடைய 27ஆம் தேதி வெளியாக இருக்கக்கூடிய வாக்காளர் வரைவு பட்டியலுடைய அடிப்படையாக கொண்டு இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வாக்காளர் பட்டியலில் யார் யார் இருந்தார்கள், தற்பொழுதும் அதே முகர் வசிக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார்களா, அல்லது நிரந்தரமாக இடம் மாறியவர்கள் யார், மேலும் இரட்டை வாக்காளர்கள், போலி வாக்காளர்கள் உள்ளிட்டவர்களா இருக்கிறார்கள் என்பதை கண்டறியக்கூடிய பணியான
சிறப்பு தீவிர வாக்காளர் பெயர் பட்டியல் திருத்த பணி என்பது நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல கடந்த ஞாயிற்றுக்கிழமையுடன் அதனுடைய பணிகள் நிறைவடைந்தது. ஏற்கனவே கொடுக்கப்பட்ட எஸ்ஐஆர் எனுமரேஷன் ஃபார்ம் என சொல்லக்கூடிய எஸ்ஐஆர் விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து வழங்கியவர்கள் அனைவருமே தகுதியான வாக்காளர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் நிச்சயம் வாக்காளர் பட்டியல் இடம்பெறுவார்கள் என்று தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்திருந்த சூழல்ல தற்பொழுது ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலிருந்து வெளியாகி வரக்கூடியதை பார்க்க முடிகிறது. அந்த வகையில தஞ்சாவூர் மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகாக வாக்காளருடைய எண்ணிக்கை என்பது வெளியாகி இருக்கிறது. 2,06,503 வாக்காளர்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகாக நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று நாமக்கல் மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகாக 1,93,000 வாக்காளர்கள் அந்த ஏற்கனவே இருந்த வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டு இந்த புதிய ஒருங்கிணைந்த வாக்காளர் பட்டியலில் வெளியிடப்பட்டிருக்கிறார்கள். மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகான அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் 6.5 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 25,74,608 வாக்காளர்கள் தற்பொழுது இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தகவலை தெரிவித்திருக்கிறார். கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 1,19,489 பேராகவும் முகவரியில் இல்லாதவர்கள் 1,08,360 பேராகவும் நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்களாக 3,99,159 பேரும் எஸ்ஐஆர் பணிகள் மூலமாக அடையாளம் காணப்பட்டிருப்பதாக தற்பொழுது கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் தகவலை தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டும் கடந்த எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன்பாக இருந்த வாக்காளர் பட்டியலில் இருந்து 6,50,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் தகவலை தெரிவித்திருக்கிறார். மேலும் திருச்சியுடைய எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகான வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் 3,31,000 நபர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தற்பொழுது தகவலை தெரிவித்திருக்கிறார். மேலும் சேலம் மாவட்டத்தினுடைய எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகான ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. 3,62,428 பேர் சேலம் மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகாக அந்த நீக்கப்பட்டிருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகாக அதனுடைய வரைவு வாக்காளர் பட்டியலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் 2,74,000 பேர் நீக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இருந்தும் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகான அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களால் வெளியிடப்பட்டு வருகிறது. மேலும் இந்த எஸ்ஐஆர் பணிகளில் சரியாக அவருடைய விண்ணப்ப படிவங்களை கொடுக்க முடியாதவர்களோ அல்லது கொடுத்திருந்தும் அவர்களுடைய பெயர்கள் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் வெளியாகாமல் இருந்தாலோ அவர்களுக்கு மேலும் ஒரு வாய்ப்பை தேர்தல் ஆணையம் வழங்குவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில இன்றிலிருந்து நமக்கு வரக்கூடிய ஜனவரி 18ஆம் தேதி வரையிலுமான நாட்களுக்குள்ளாக தற்பொழுது பெயர் பட்டியலில் விடுபட்டிருக்கக்கூடிய வாக்காளர் வரைவு பட்டியலில் விடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய பெயரை சேர்ப்பதற்கான புதிய விண்ணப்பத்தை வழங்கலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது ஃபார்ம் 6 என சொல்லக்கூடிய புதிய வாக்காளராக சேர்க்கக்கூடிய அந்த நடைமுறையை பயன்படுத்தி வாக்காளர் பெயர் பட்டியலில் தற்போது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்களால் வெளியிடப்படக்கூடிய ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் அவருடைய பெயர் இடம்பெறாமல் தவறியிருந்தால் அவர்கள் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து அவர்கள் மீண்டும் தங்களை இணைத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கான கால அவகாசம் ஜனவரி 18ஆம் தேதி வரையிலும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனவரி 18ஆம் தேதிக்கு பிறகாக புதிதாக பெயர் சேர்த்தல், நீக்கம், அதே போன்று சரிபார்ப்புக்காக திருத்தம் போன்றவை கொடுத்திருக்கக்கூடிய விண்ணப்பங்கள் மீது பரிசீலனை நடைபெறும் எனவும் அதற்கு பிறகு முழுமையான இறுதி வாக்காளர் பட்டியல் என்பது பிப்ரவரி மாதத்தில் 17ஆம் தேதி என்று வெளியிடப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி வெளியிடப்படக்கூடிய வாக்காளர் பட்டியல் தான் அடுத்து நடைபெறக்கூடிய 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய வாக்காளர் பட்டியலாக இருக்கும். அந்த வகையில நமக்கு இந்த எஸ்ஐஆர் பணிகளில் விடுபட்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த விடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய பெயரை வாக்காளர் பட்டியல் சேர்ப்பதற்கான ஒரு இறுதி வாய்ப்பாக இந்த தேர்தலுக்கு முன்பான ஒரு இறுதி வாய்ப்பாக வரக்கூடிய ஜனவரி 18ஆம் தேதி வரையிலும் அவகாசம் இருப்பதாக தற்பொழுது தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த வகையில காலையில் நாம் பார்த்திருந்தோம், தருமபுரியில வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருந்தது. அதனுடைய வாக்காளர் நீக்கங்களை பார்த்திருந்தோம். அதற்கு பிறகாக தற்பொழுது ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும்
தற்பொழுது வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1,53,000 பேர் வரைவு வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அதே போன்று தருமபுரி மாவட்டத்தில் 81,000 பேர் நீக்கப்பட்டிருப்பதாக தகவல் நாம் பார்த்திருந்தோம். இதுபோன்று ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இருந்தும் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படக்கூடிய சூழலில் இதற்கு முன்பாக வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவதற்கு முன்பாக தேர்தல் ஆணையம் கணக்கில் எடுத்துக்கொண்ட அந்த வாக்காளர் பட்டியல் என்பது அக்டோபர் 27ஆம் தேதி அன்று யாருடைய பெயர்கள் எல்லாம் வரைவு வாக்காளர் பட்டியல் அக்டோபர் 27ஆம் தேதி வாக்காளர் பட்டியல் இருந்ததோ அவர்களுக்கு தான் எனுமரேஷன் என சொல்லக்கூடிய எஸ்ஐஆர் விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டது. அவர்களுடைய கொடுக்கப்பட்ட விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு கிடைத்தவை ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு அதன் பின்னர் பதிவேற்றம் செய்யப்பட்டு அவை தற்பொழுது பரிசீலனைக்கு பிறகாக வரைவு வாக்காளர் பட்டியலில் வெளியிடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் புதிதாக 18 வயது நிரம்பியிருக்கக்கூடியவர்கள் அல்லது தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய விதிகளின்படி வாக்குரிமை கோரக்கூடிய தகுதியானவர்கள் அவர்கள் ஃபார்ம் 6 என சொல்லக்கூடிய அந்த புதிய வாக்காளர் என்ற விண்ணப்பத்தின் மூலமாக தங்களை வாக்காளர் பட்டியலில் இணைத்துக் கொள்வதற்கான அவகாசம் ஜனவரி 18ஆம் தேதியுடன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தற்பொழுது வெளியிடப்படக்கூடிய இந்த ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் தங்களுடைய பெயர் விடுபட்டிருக்கும் பட்சத்தில் அல்லது தங்களுடைய முகவரியோ அல்லது பிழை இருக்கும் பட்சத்தில் அதனை சரிபார்ப்பதற்காக இந்த ஜனவரி 18ஆம் தேதி வரையிலுமான இந்த வாய்ப்பானது கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில இன்று வெளியாகக்கூடிய இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது ஒவ்வொரு நபரும் பார்க்கும் வகையில வலைதளங்கள்ல தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரப்பூர்வமான வலைதளங்களில் வெளியிடப்படும் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாகவும் சரிபார்த்துக் கொள்ளலாம் அல்லது தங்களுக்கு வாக்கு சாவடி அலுவலரை அணுகி அவருடைய பெயர்கள் இருக்கிறதா என்பதையும் சரிபார்த்துக் கொள்ளலாம் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இதில் பெரும்பான்மையான நபர்கள் நிரந்தரமாக முகவரி மாறிய இடம்பெயர்தலாக இருப்பதனால்தான் அதிக அளவிலான நீக்கங்கள் இருப்பதாக தோன்றுவதாகவும் அதே நேரத்தில் உயிரிழந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கையும் இதில் நீக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக அவர்கள் உயிரோடு இருந்திருந்தாலும் கூட அக்டோபர் 27ஆம் தேதிக்கு பிறகாக இறந்தவர்களாக இருந்தாலும் சரி அதற்கு முன்பாக இறந்திருந்து அவருடைய பெயர் தொடர்ச்சியாக வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்தாலும் சரி அவர்கள் அனைவருமே நேரடியாக எஸ்ஐஆர் பணிகளின் பொழுது சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி அலுவலர் மூலமாக நேரடியாக வீட்டுகளுக்கு செல்லப்பட்டு பரிசோதித்து அவர்களுக்கு அந்த விண்ணப்பம் கொடுக்கப்பட்டுதான் தற்பொழுது இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழ்நாட்டு முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக சுமார் 97 லட்சம் நபர்கள் வரையிலும் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் புதிதாக சேர்க்கக்கூடியவர்களுக்கான வாய்ப்பும் வரக்கூடிய ஜனவரி 18ஆம் தேதி வரைக்கும் கொடுக்கப்பட்டிருப்பதனால ஒருவேளை தவறுதலாக வேறு யாரேனும் அவருடைய பெயர்கள் விடுபட்டிருக்கும் பட்சத்தில் அல்லது அவருடைய பெயரை திருத்தம் செய்ய வேண்டிய பட்சத்தில் அவருடைய முகவரி திருத்தம் செய்ய வேண்டிய பட்சத்தில் அவர்கள் அதற்குரிய விண்ணப்பம் படிவமான ஃபார்ம் 6 ஃபார்ம் 7 ஃபார்ம் 8 ஆகியவற்றை கொடுத்து அவர்களுக்கு வேண்டிய அளவு விண்ணப்பங்களை கொடுத்து அவர்கள் மீண்டும் வாக்காளர் பட்டியலில் தங்களை இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு ஜனவரி 18ஆம் தேதி வரையிலும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய முழு நோக்கம் என்பது தகுதியான வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் இடம்பெற செய்ய வேண்டும். தேர்தலுக்கு முன்பாக தகுதி அல்லாத இரட்டை வாக்குரிமை பெற்ற போலியான வாக்காளர்கள் இறந்திருக்கக்கூடிய வாக்காளர்கள் எல்லாம் நீக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த முறை என்பது தேர்தல் ஆணையத்தால் கொண்டு வரப்பட்டது என நீதிமன்றங்களிலும் கூட தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில தமிழ்நாட்டிற்கான எஸ்ஐஆர் பணிகளை பொறுத்த வரையிலும் 2 முறை கால அவகாசமானது நீட்டிக்கப்பட்டது. இதற்கு முன்பாக கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருந்த சூழல்ல கடைசியாக தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அறிவிப்புல தேர்தலுக்கு முன்பாக பணிகள் முடிப்ப வேண்டிய தேவைகள் இருப்பதனால தமிழ்நாடு, குஜராத், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், அந்தமான் மற்றும் நிக்கோபார் அதே போன்று உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு மட்டும் தேர்தல் இந்த எஸ்ஐஆர் பணிகளுக்கான கால அவகாசம் நீட்டித்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தமிழ்நாட்டுக்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அன்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. ஆனால் இதற்கு முன்பாக கொடுக்கப்பட்ட தேதி என்பது நமக்கு டிசம்பர் 9ஆம் தேதி வாக்கிலேயே நமக்கு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அதற்கான கால அவகாசம் என்பது 3 நாட்கள் தள்ளிப்படப்பட்டிருந்து நமக்கு இந்த அடுத்தடுத்த நாட்களுக்கான அந்த பணிகள் தொடங்கும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் முதல் முறையாக சொல்லப்பட்ட பொழுது அதுக்கான கால அவகாசம் போதிய அளவு இல்லை என்று சம்பந்தப்பட்ட குறிப்பாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையிலான தேர்தல் அலுவலர்கள் ஆலோசனைக்கு பிறகு தேர்தல் ஆணையத்திடம் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் டிசம்பர் 9ஆம் தேதியாக இருந்த வரைவு வாக்காளர் பட்டியல் எடுக்கக்கூடிய தேதி தள்ளி வைக்கப்பட்டு அது 16ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகும் கூட கால அவகாசம் தேவைப்படும் என்று சொன்னதனால்தான் கடந்த 11ஆம் தேதி தேர்தல் ஆணையம் மேலும் கால அவகாசம் நீட்டித்து டிசம்பர் 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் விடப்படும் என்ற ஒரு கால அவகாச நீட்டிப்பு கொடுத்திருந்தார்கள். இந்த சூழலில் எஸ்ஐஆர் பணிகள் முழுமையாக முடிவடைந்திருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படக்கூடிய அந்த காட்சிகள் தான் பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலானது வெளியாகி வருகிறது. அந்த வகையில
நமக்கு இதுவரையிலும் வெளியாகக்கூடிய அந்த தரவுகள் அடிப்படையில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் 2,06,503 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். நாமக்கல் மாவட்டத்தில் 1,93,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 6,50,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். திருச்சியில் 3,31,787 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். சேலம் மாவட்டத்தில் 3,62,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 2,74,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். திருவள்ளூர் மாவட்டத்தில் 6,19,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம். சென்னையினுடைய புறநகர் பகுதிகளிலும் சில பகுதிகள் திருவள்ளூருக்குள் வரக்கூடிய சூழலில் திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் 6,19,000 வாக்காளர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் விழுப்புரம் மாவட்டத்தில் 1,83,000 வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் திண்டுக்கல் மாவட்டத்தில் 3,25,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தென்காசி மாவட்டத்தில் 1,51,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னைக்கு மாலை 4 மணி அளவுல வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் சென்னைக்கான தேர்தல் நடத்தும் அதிகாரி வெளியிட இருக்கிறார் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே சென்னைக்கான தகவல் என்பது 4 மணி அளவுல வெளியாகும். அதே நேரத்தில் மாலை 5 மணி அளவுல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான புள்ளி விவரங்களை தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னதாக அவர் பிற்பகல் 2 மணி அளவுல வரைவு வாக்காளர் பட்டியல் குறித்தான விவரங்களை வெளியிடுவார் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அந்த அறிவிப்பான நேரம் என்பது மாற்றப்பட்டு மாலை 5:30 மணிக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான வரைவு வாக்காளர் பட்டியலை தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் இன்று வெளியிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாகவே ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அந்த மாவட்ட ஆட்சியர்கள் முடிவெடுத்து அவர்களுக்கான அந்த எஸ்ஆர் பணிகள் முழுமையாக முடிவடைந்து வரைவு வாக்காளர் பட்டியல் எந்த ஒரு பிழையும் இல்லாமல் தயாராக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கான அந்த மாவட்டத்திற்கான வாக்காளர் பட்டியலை வெளியிடலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்திருக்கக்கூடிய சூழலில் ஒவ்வொரு மாவட்டத்துடைய ஆட்சியர்கள் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் தற்பொழுது அந்தந்த மாவட்டங்களுக்கான வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு வருகிறார்கள். மேலும் தற்பொழுது கடலூர் மாவட்டத்தில் 2,40,000 வாக்காளர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டிருப்பதாகவும், மதுரையில் 3,80,474 வாக்காளர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திற்குமான அந்த புள்ளி விவரங்களை பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு மாவட்டங்களிலும் எத்தனை நபர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல்கள் எல்லாம் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர்களும் வெளியிடக்கூடிய சூழலில் நாம் பார்க்கிறோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் எஸ்ஏஆருக்கு முன்பு 30,30,537 வாக்காளர்களும் எஸ்ஏஆருக்கு பிறகாக 26,68,108 வாக்காளர்களும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நீக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை என்பது மாறி வரக்கூடிய சூழலை பார்க்கிறோம். அதே போன்று ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அவருடைய வாக்காளர் வரைவு பட்டியல் வெளியாகினதுக்கு பிறகாக இதற்கு முன்பாக இருந்த வாக்காளருடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. இதன் மூலமாக தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை குறைந்ததாக ஒரு எண்ணம் தோன்றலாம். ஆனால் அவ்வாறு இல்லை. இது முழுவதுமே நமக்கு இதற்கு முன்பாக அக்டோபர் மாதத்தில் 27ஆம் தேதி இறுதியாக எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த கால அவகாசத்தின் பொழுது என்ன வாக்காளர் பட்டியல் அளவு இருந்ததோ அதில் இருந்து அடிப்படையாக கொண்டுதான் இந்த எஸ்ஐஆர் பணிகள் நடத்தப்பட்டிருக்கிறது. இங்கு புதிதாக வாக்காளராக சேர இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே தற்பொழுதும் இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீட்டுக்கு பிறகாக தங்களை வாக்காளர் பட்டியலில் இணைத்துக் கொள்வதற்கான அவகாசம் இருக்கிறது. ஆண்டுதோறும் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல ஒரு சுருக்க முறையை வரைவு வாக்காளர் பட்டியல் சுருக்க முறையை தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளும். அதன் மூலமாக புதிதாக வாக்காளர் சேர்க்கக்கூடியவர்கள் தங்களுக்கு இடம் மாறி இருக்கும் பட்சத்தில் வாக்காளருடைய உரிமையை வேறொரு முகவரிக்கு மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பாக அமையும். அதற்கு பிறகுதான் ஒரு ஜனவரி மாதத்தின் பொழுது அந்த ஆண்டுக்கான ஒரு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். இதுபோல் ஒவ்வொரு வருடம் செய்யப்பட்டு தேர்தலுக்கு முன்பாக இறுதி வாக்காளர் பட்டியல் என்பது வெளியிடப்படும். அந்த வகையில் இந்த ஆண்டு நமக்கு நடக்கக்கூடிய அந்த சுருக்கமுறைக்கு பதிலாக எஸ்ஐஆர் பணிகளாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. காரணம், அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக 2002க்கு பிறகாகவும் 2005க்கு பிறகாகவும் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த முறை என்பது நடத்தப்படவில்லை. ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தப்படாமல் இருப்பதனால பல்வேறு நபர்கள் அவர்களுடைய ஆவணங்களை சரியாக கொடுக்காமல் போலியான முகவரிலோ அல்லது அவர்கள் கண்டறிய முடியாத நபர்களாகவோ இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதனால் தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய தேர்தலின் பொழுது இரட்டை வாக்குகளை செலுத்துவதற்கோ அல்லது இறந்தவர்கள் பெயரில் வாக்கு செலுத்துவதற்கோ வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே சுதந்திரமான நேர்மையான தேர்தல் நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்ள வேண்டியது கட்டாயம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில தான் முதல் முறையாக பீகார் மாநிலத்தில் இந்த ஆண்டுக்கான அந்த
எஸ்ஐஆர் பணிகளாக தொடங்கப்பட்டிருந்தது. எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகாக பீகாருடைய தேர்தல் நடத்தப்பட்டிருந்தது. அதற்கு பிறகாக தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய 10 மாநிலங்கள் யூனியன் பிரதேசம் உட்பட அந்த மாநிலங்களெல்லாம் இந்த எஸ்ஐஆர் பணிகள் என்பது தொடர்ந்து நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில தான் தற்பொழுது இந்த பணிகள் என்பது நடத்தப்பட்டிருந்தது. நவம்பர் 4ஆம் தேதி வாக்கில் தொடங்கிய இந்த பணிகள் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அந்தந்த மாவட்ட ஆட்சியுடைய கண்காணிப்பின் கீழாக அந்த பணிகள் நடத்தப்பட்டிருந்தது. அதற்கு ஒவ்வொரு வாக்குச்சாவடி அலுவலர்களும் பயன்படுத்தப்பட்டிருந்தார்கள். அவர்கள் அனைவருமே ஒரு நாளுக்கு குறைந்தது 30 நபர்களையாவது கண்டறிந்து அவரிடம் அந்த விண்ணப்பங்களை கொடுத்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பெற்று டிஜிட்டலைசேஷன் சொல்லக்கூடிய அளவில் கணினியில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்பது பிஎல்ஓ சொல்லக்கூடியவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. பூத் லெவல் ஆபீசர் சொல்லக்கூடிய வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான பணியாக கொடுக்கப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக 1 மாத காலத்திற்குள்ளாக அந்த பணிகளை முடித்துவிட முடியும் என்ற வேகத்தில் இறங்கிய தேர்தல் ஆணையம் பல்வேறு காரணங்களால தமிழ்நாட்டில் இந்த பணிகளை முடிக்க முடியாத ஒரு சூழல் இருந்ததனால் 2 முறை கால அவகாசத்தை நீட்டித்து கொடுத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் நமக்கு வரைவு வாக்காளர் பட்டியலானது வெளியிடப்படுகிறது. இதற்கு முன்பாக முதல் முறையாக சொன்ன தேதி என்பது டிசம்பர் 9ஆம் தேதி, அதற்கு பிறகாக டிசம்பர் 16ஆம் தேதி வெளியிடப்படும் என்று சொல்லப்பட்டது. அதற்கு பிறகாக தற்பொழுது 2வது முறையாக கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டு டிசம்பர் 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் கால அவகாசம் நீட்டித்ததற்கு பிறகு தற்பொழுது முழுமையாக எஸ்ஐஆர் பணிகள் முடிக்கப்பட்டு நமக்கு இந்த ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியலானது இருக்கிறது. பல்வேறு மாவட்டங்கள்ல அந்த மாவட்டத்தினுடைய தேர்தல் நடத்தும் அதிகாரியாக இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு வருகிறார்கள். அதில் தற்போது திருப்பூர் மாவட்டத்திற்கான விவரங்கள் வெளியாக இருக்கின்றன. திருப்பூர் மாவட்டத்தில் 5,63,000 வாக்காளர்கள் தற்போது நீக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அதேபோல் கடலூர் மாவட்டத்தில் 2,46,000 வாக்காளர்கள் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பு நீக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் 3,80,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. மதுரையில் பழைய வாக்காளர் எண்ணிக்கை என்பது 27,40,631 பேர் இருக்கக்கூடிய அளவிலான ஒரு வாக்காளர் பட்டியல். தற்பொழுது இந்த சிறப்பு தீவிர திருத்தப் பணி சொல்லக்கூடிய எஸ்ஆர் பணிகளுக்கு பிறகாக வரைவு வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை என்பது 23,60,157 குறைந்திருக்கிறது. மேலும் இன்னும் புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட வேண்டியிருக்கிறது. சேர்க்கப்பட்டதற்கு பிறகாக நமக்கு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி 17ஆம் தேதி இறுதியான வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். அந்த வாக்காளர் பட்டியல் கொண்டுதான் தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூழல்ல ஒவ்வொரு மாவட்டத்திற்குமான வரைவு வாக்காளர் பட்டியலானது வெளியாகி வருகிறது. அதே போன்று தென்காசி மாவட்டத்தில் 1,51,000 பேர்களும், திண்டுக்கல் மாவட்டத்தில் 3,25,000 நபர்களும், விழுப்புரம் மாவட்டத்தில் 1,83,000 பேர்களும், திருவள்ளூர் மாவட்டத்தில் 6,19,000 நபர்களும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 2,74,000 பேர்களும், சேலம் மாவட்டத்தில் 3,62,000 பேர்களும், திருச்சியில் 3,31,000 பேரும் வரைவு வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 6,50,000 பேர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இறந்த வாக்காளர்கள், இதற்கு முன்பாக இருந்த இந்த வாக்காளர் பட்டியலில் இறந்த வாக்காளர்கள் மட்டுமே 1,19,000 பேர்கள் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று முகவரி இல்லாதவர்கள், அதாவது அவர்களுக்கான வாக்குரிமை இருக்கும் ஆனால் அவர்களை கண்டறிய முடியாதவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே 1,08,000 பேர்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் நிரந்தரமாக ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்துக்கு நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை மட்டும் 3,99,000 பேர்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருந்ததாக கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தேர்தல் நடத்தும் அதிகாரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். மேலும் நாமக்கல் மாவட்டத்தில் 1,93,000 வாக்காளர்கள் பெயர் பட்டியலில் நீக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதில் இறந்தவர்கள் 66,000 பேர்களும், குடிபெயர்ந்தவர்கள் 1 லட்சம், நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள் 1 லட்சம் பேரும், கண்டறிய முடியாத வாக்காளர்களாக 18,000 பேர்களும் இருந்ததாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் 2,06,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். நாகை மாவட்டத்தில், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 57,338 பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவரை வெளியாகக்கூடிய மாவட்டங்களில் குறைவான ஒரு எண்ணிக்கையாக இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது அரியலூர் மாவட்டத்தினுடைய விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. அரியலூர் மாவட்டத்தில் 24,368 வாக்காளர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவரை வெளியான வாக்காளர் பட்டியல் வரைவு வாக்காளர் பட்டியல் விவரங்களிலேயே அரியலூர் மாவட்டத்தில் தான் மிகவும் குறைவான அளவில் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று அதிகபட்சமான அளவை பார்க்கும் பொழுது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 6,5 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக திருவள்ளூர் மாவட்டத்தில் 6,19,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த வாக்காளர் பட்டியலுடைய திருத்த செய்யப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் வெளியாகி வரக்கூடியதை பார்க்க முடிகிறது. வேலூர் மாவட்டத்தில் 2,15,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது வேலூர் மாவட்டத்துடைய ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். தமிழகம் முழுவதும் வாக்காளர் வரைவு பட்டியல் வெளியாகி இருக்கக்கூடிய அந்த தரவுகளை பார்த்து வருகிறோம்.
நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 57,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 1,45,000 பேர் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது ஒட்டுமொத்தமாக ராணிப்பேட்டை மாவட்டத்துடைய வாக்காளர் சதவீதத்தில் 13.72% என்றும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் கடலூர் மாவட்டத்தில் 2,46,000 வாக்காளர்கள் பெயர் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த கடலூர் மாவட்டத்தினுடைய வாக்காளர் பட்டியலில் இது 11.25% எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த வரைவு வாக்காளர் பட்டியலுடைய விவரங்களை அந்தந்த மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கக்கூடிய சூழல்ல அதற்கான காரணங்களையும் அவர்கள் சொல்ல வேண்டிய ஒரு கடமைக்கு உட்பட்டவர்கள் என்று ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அறிவுறுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில கண்டறிய முடியாதவர்கள் என்று குறிப்பிடக்கூடியவர்கள் யார் என்ற கேள்வியும் இருக்கும். கண்டறிய முடியாதவர்கள் என்பது ஒரு முறை ஒரு வீட்டிற்கு சென்று அந்த BLO சொல்லக்கூடிய வாக்குச்சாவடி அலுவலர் நேரடியாக சென்று விண்ணப்பத்தை கொடுக்கும் பொழுது ஒருவர் இல்லாவிட்டால் அவர் 3 முறை குறைந்தபட்சம் முயற்சி செய்ய வேண்டும். அதன் பிறகு அவர் வாக்காளருடைய தொடர்பில் இருக்கும் பட்சத்தில் அவர் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். அப்படி தொடர்பு கொண்டும் 3 முறை நேரில் சென்றும் ஒருவரை கண்டறிய முடியவில்லை என்றால் அருகில் இருக்கக்கூடியவர்களும் அவ்வாறான ஒரு வாக்காளர்கள் இந்த பகுதியில் இல்லை என்று சொல்லும் பட்சத்தில் அவரை கண்டறிய முடியாத வாக்காளராக அடையாளம் படுத்தக்கூடியதுதான் இந்த கண்டறிய முடியாத வாக்காளர்கள் என்று குறிப்பிடக்கூடிய வாக்காளர்கள். அந்த மாதிரியான வாக்காளர்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் கணிசமான அளவில் இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் SIR பணிகளுக்கு பிறகாக அவர்கள் அனைவரும் கண்டறிந்து நீக்கப்பட்டிருப்பதனால தமிழ்நாடு முழுவதும் நிரந்தரமாக முகவரி மாறியவர்களுடைய எண்ணிக்கை, அதே போன்று ஒவ்வொரு இடங்களுக்கும் குடிபெயர்ந்ததுக்கு பிறகாக அவர்கள் இரட்டை வாக்குரிமையாக பெற்றிருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய வாக்காளருடைய அடையாள அட்டையை கண்டறியப்பட்டிருக்கிறது. அதே போன்று போலியான வாக்காளர்கள், ஒரு முகவரியில் ஒருவர் இருக்கவே மாட்டார், ஆனால் அவருடைய பெயர் குறிப்பிட்டு ஒரு முகவரி ஒன்றாகவும் பெயர் ஒன்றாகவும் இருக்கும். இதுபோல் அடையாளம் காண முடியாத போலியான வாக்காளர்கள், அடையாளம் காண முடியாத வாக்காளர்கள், இரட்டை வாக்காளர்கள், நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள், அதே நேரத்தில் இறந்து போயும் வாக்காளர் பட்டியலில் அவருடைய பெயர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும். இது போன்ற வாக்காளர்கள் என ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுமைக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல் 6 கோடி வாக்காளர் பட்டியல் 6,41,00,000 வாக்காளர்கள் அக்டோபர் 27 நிலவரப்படி தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். அதில் 97 லட்சம் பேர் வரையிலும் நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது தகவல் ஆனது கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நாம் பார்க்கக்கூடியது ஒவ்வொரு மாவட்டங்களுக்கான இந்த தேர்தல் வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது வெளியாகி இருக்கிறது. இது வரைவு வாக்காளர் பட்டியல் தான், இது இறுதி வாக்காளர் பட்டியல் அல்ல. இதற்கு பிறகாக நமக்கு பிப்ரவரி மாதம் 17 வெளியாகும். அதுதான் இறுதியான வாக்காளர் பட்டியல். அந்த வாக்காளர் பட்டியல் அடிப்படையாக கொண்டுதான் தேர்தல் நடத்தப்படும். அதற்கு முன்பாக தற்பொழுது வெளியிடக்கூடிய இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது SIR பணிகள் மூலமாக ஒரு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முடிவு, ஒரு விடை. இதன் மூலமாக ஒரு வாக்காளர் தான் இருக்கக்கூடியதை உறுதி செய்திருக்கிறார். அதே நேரத்தில் தேர்தல் ஆணையமும் அவரை கணக்கிட்டிருக்கிறது. இதன் மூலமாக போலி அல்லாத ஒரு நேர்மையான ஒரு தகுதியான வாக்காளரை அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த பணிகளால் யாரேனும் பாதிக்கப்பட்டு அல்லது தவறுதலாக யாரேனும் விடுபட்டப்பட்டிருந்தால் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கும் விதமாகத்தான் இறுதி வாக்காளர் பட்டியல் என்பது பிப்ரவரிக்கும், வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது தற்போது டிசம்பரிலேயும் வெளியிடப்பட இருக்கிறது. இந்த இடைப்பட்ட காலமான இந்த காலத்திற்குள்ளாக, குறிப்பாக இன்று டிசம்பர் 19 இருந்து நமக்கு ஜனவரி 18 யாரேனும் தங்களுடைய தங்களை வாக்காளர் பட்டியலில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலோ அல்லது அவர்கள் தவறி இருக்கிறதை கண்டறிந்திருந்தாலோ, அதே நேரத்தில் தவறுதலாக நீக்கப்பட்டிருந்தாலோ அல்லது புதிதாக தேர்தல் ஆணையத்தினுடைய விதிப்படி வாக்காளராக தகுதி பெற்றவராக, அதாவது 18 வயதுக்கு வந்தவராக இருக்கும் பட்சத்தில் அல்லது தேர்தல் நேரத்தின் பொழுது 18 வயதை பூர்த்தி செய்யக்கூடிய நபராக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் வாக்காளர் பட்டியலில் தங்களை சேர்த்துக் கொள்வதற்கான உரிமம் இருக்கக்கூடியவர்களாக தேர்தல் ஆணையம் கருதுகிறது. அதனால் அவர்களுக்கு வரக்கூடிய ஜனவரி 18 வரையிலும் ஒரு அவகாசம் வழங்கி அவர்கள் தங்களை இந்த வாக்காளர் பட்டியல் சேர்த்துக் கொள்வதற்கான விண்ணப்பங்களை வழங்கலாம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கான படிவங்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக படிவம் 6 என்பது புதிதாக தங்களை வாக்காளராக சேர்த்துக் கொள்ள விரும்பக்கூடியவர்கள், வாக்காளர் தற்போது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாதவர்கள், அவர்கள் தாங்கள் சரியான தகுதியான வாக்காளர் என்பதை நிரூபிக்கும் பட்சத்தில், அதற்கான ஆவணங்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் அனைவருமே தேர்தல் ஆணையத்தை அணுகலாம், அதாவது சம்பந்தப்பட்ட BLOக்களை அணுகலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் நேரில் செல்வதற்கு தயக்கம் இருக்கும் பட்சத்தில் அல்லது அதற்கான சிக்கல் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் இணைய வழியாகவும் விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இணைய வழியாக விண்ணப்பிக்கும் பொழுது அவருடைய ஆவணங்களில் எந்த ஒரு குளறுபடியோ அல்லது மாறுதலோ இல்லாமல் அவர்கள் சமர்ப்பிக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் சரியாக பொருத்தமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் இணைய வழியில் அது பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படும். ஒருவேளை அவ்வாறு இல்லாத பட்சத்தில் இணைய வழியிலே நிராகரிக்கப்பட்டுவிடும்.
ஒருவேளை மாற்று வழியாக அவர்கள் நேரடியாக சம்பந்தப்பட்ட பிஎல்ஓக்களிடம் நேரடியாக சென்று தங்களுடைய ஆவணங்களை காட்டி அதில் ஏதேனும் எழுத்து பிழை அல்லது வேறேனும் ஏற்கத்தக்க பிழைகள் இருக்கும் பட்சத்தில் அதற்கான ஆவணங்கள் கிடைப்பதற்கான காலதாமதம் ஆகும் பட்சத்தில் அவர்கள் சம்பந்தப்பட்ட பிஎல்ஓக்கள் ஏற்கும் பட்சத்தில் அவருடைய பெயர் வாக்காளர் பட்டியல் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே பெரும்பான்மையான நேரங்களில் தேர்தல் ஆணையம் சம்பந்தப்பட்ட பிஎல்ஓக்களை நேரில் அணுகுமாறே வாக்காளர்களை அறிவுறுத்துகிறார்கள். அதே நேரத்தில் இது ஒரு இறுதி வாய்ப்பு. பிப்ரவரி 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட்டதுக்கு பிறகாக யார் ஒருவரும் தங்களை வாக்காளர் பட்டியலில் தமிழ்நாட்டில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கோர முடியாது. தேர்தல் முடிந்ததுக்கு பிறகுதான் அவ்வாறு சேர்த்துக் கொள்ள முடியும். ஏனெனில் பிப்ரவரி 17ஆம் தேதி வெளியிடக்கூடிய அந்த இறுதி வாக்காளர் பட்டியலை அடிப்படையாக கொண்டுதான் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் நடத்தப்பட இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் அதன் அடிப்படையிலேயே நடக்க இருக்கிறது. இந்த சூழலில் தற்பொழுது வெளியாகக்கூடிய அந்த விவரங்களை நாம் பார்த்து வந்தோம். ஒவ்வொரு மாவட்டங்களுக்குமான அந்த வரைவு வாக்காளர் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் 1,62,000 வாக்காளர்கள் பெயர் நீக்கமானது செய்யப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 2,52,000 வாக்காளர்களுடைய பெயர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. வேலூர் மாவட்டத்தில் 2,15,000 வாக்காளர்கள் பெயர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 1,45,000 வாக்காளருடைய பெயர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மட்டும் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 46,484 பேர் என்று கண்டறியப்பட்டிருக்கிறது. இது எஸ்ஐஆர் பணிகள் மூலமாக கண்டறியப்பட்டவர்கள். அதே போன்று நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள் 60,277 பேர். அதே போன்று இருமுறை இரட்டை பதிவு செய்திருப்பார்கள். ஏற்கனவே ஒரு முகவரியில் இருந்திருப்பார்கள். அதே போன்று தற்பொழுது குடிபெயர்ந்து வேறொரு முகவரிக்கு சென்றிருப்பார்கள். 2 முகவரியிலுமே 2 வாக்குரிமை வைத்திருப்பார்கள். இது போன்ற இரட்டை வாக்குரிமை கொண்டிருக்கக்கூடிய இருமுறை பதிவு செய்திருக்கக்கூடிய வாக்காளர்கள் 6,875 பேர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. இது அனைத்தும் எஸ்ஐஆர் பணிகள் மூலமாக உறுதி செய்யப்பட்டு தற்போது இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருப்பதாக அந்த மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திற்குமான வரைவு வாக்காளர் பட்டியலில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் நாம் பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக இந்த திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் 14% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது 3,31,781 பேர் நீக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் கண்டறிய இயலாதவர்கள் 44,276 பேரை கண்டறிய முடியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று நிரந்தரமாக இடம்பெயர்ந்தவர்கள் 1,60,831 பேர் திருச்சி மாவட்டத்தில் நிரந்தரமாக இடம்பெயர்ந்ததாக இருக்கிறார்கள். மேலும் இறப்பு திருச்சி மாவட்டத்தில் உயிரிழந்தவருடைய பெயர் மட்டுமே 1,16,786 பேருடைய பெயர் வாக்காளர் பட்டியல் இடம்பெற்றிருந்திருக்கிறது. மேலும் இரட்டை பதிவு கொண்டவருடைய எண்ணிக்கை 9,805. இவ்வாறாக மொத்தம் 3,31,000 வாக்காளருடைய பெயர்கள் தற்பொழுது எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பாக திருச்சி மாவட்டத்தில் நீக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் எஸ்ஐஆர் பணி முடிந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு வருகிறது. இது குறித்தான மேலும் விவரங்களை தொடர்ந்து வழங்குவதற்காக இணைப்பில் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மாணிக்கம். விவரங்களை தொடர்ந்து வழங்கலாம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகாக வெளியிடப்படக்கூடிய அந்த வரைவு வாக்காளர் பட்டியலை நாம் பார்த்து வருகிறோம். கடந்த ஒரு மாதமாக நடைபெற்றக்கூடிய எஸ்ஐஆர் பணிகள்ல சரியான ஆவணங்கள் அடிப்படையில தகுதியான வாக்காளர்கள் அனைவரும் வரைவு வாக்காளர் பட்டியல் இடம்பெறுவார்கள் என்று தேர்தல் ஆணையம் உறுதியளித்திருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது தமிழ்நாடு முழுவதும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களால் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்று மாலை 5:30 மணி அளவுல தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தமிழ்நாடு முழுமைக்குமான வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் தற்போது வெளியிடப்பட்டிருக்கூடிய இந்த வரைவு வாக்காளர் பட்டியலை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொருவரும் தங்களுடைய பெயர் அது இடம்பெற்றிருக்கிறார் என்பதை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் எனவும், அதே நேரத்தில் யாரேனும் விடுபட்டிருக்கக்கூடிய பட்சத்தில் தவறுதலாக விடுபட்டிருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்கள் மீண்டும் படிவம் 6 பூர்த்தி செய்து வழங்கி அவர்களை மீண்டும் வாக்காளர் பட்டியலில் இணைத்துக் கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் தற்போதைய சூழல்ல தமிழ்நாடு முழுமைக்குமான இந்த விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. இதில் அதிகபட்சமாக தற்போதைய சூழல்ல வெளியாகக்கூடிய விவரங்கள் அடிப்படையில் இதுவரையிலும் அதிகபட்சமாக பெயர்கள் நீக்கப்பட்ட மாவட்டம் என்பது கோயம்புத்தூர் மாவட்டம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டும் 6,50,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று மிகவும் குறைவான அளவுல வாக்காளர் நீக்கப்பட்டிருக்கூடிய மாவட்டம் என்பது நம்ம அரியலூர் மாவட்டமாக பார்க்க முடிகிறது. அரியலூர் மாவட்டத்தில் வெறும் 24,368 நபர்கள் மட்டுமே தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த வாக்காளர் பட்டியல் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் மற்ற மாவட்டங்கள் பார்த்துள்ளோம் பெரும்பான்மையான நீக்கம் என்பது ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு நிரந்தரமாக இடம்பெயர்ந்தவர்களாக இருக்கக்கூடியவர்களை பார்க்க முடிகிறது.
ஏறக்குறைய தமிழ்நாடு முழுமைக்கும் 54 லட்சம் வரையிலுமான நபர்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு நிரந்தரமாக முகவரி மாறியவர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இறந்தவர்களுடைய பெயர்களும் நீக்கப்பட்டிருக்கின்றன. இரட்டை பதிவு செய்யக்கூடிய வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று போலியான கண்டறிய முடியாத வாக்காளர்களும் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இது போன்ற பணிகளின் அடிப்படையில் தற்பொழுது ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர்களும் தங்களது மாவட்டத்தினுடைய விவரங்களை வெளியிட்டு வருகிறார்கள். நாம் பார்த்த வரிசையின் அடிப்படையில தற்போது தஞ்சாவூர் மாவட்டத்தில் 2,06,000 பேர்களும், நாமக்கல் மாவட்டத்தில் 1,93,000 நபர்களும், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 6,50,000 பேர்களும், திருச்சி மாவட்டத்தில் 3,31,000 வாக்காளர்களும் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சேலம் மாவட்டத்தில் 3,62,000 வாக்காளர்கள், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 2,74,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். திருவள்ளூர் மாவட்டம் சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய அண்டை மாவட்டம் 6,19,000 வாக்காளர்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் இருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் விழுப்புரம் மாவட்டத்தில் 1,83,000 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். திண்டுக்கல் மாவட்டத்தில் 3,25,000 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தென்காசி மாவட்டத்தில் 1,50,000 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் மதுரை மாவட்டத்தில் 3,80,000 பேர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடலூர் மாவட்டத்தில் 2,46,000, திருப்பூர் மாவட்டத்தில் 5,63,000 பேர், நாகையில் 57,000 நபர்களும், அரியலூரில் 24,000 நபர்களும் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 1,45,000 வாக்காளர்கள், வேலூரில் 2,15,000 வாக்காளர்கள், திருவண்ணாமலையில் 2,52,000 வாக்காளர்கள், தூத்துக்குடியில் 1,62,000 வாக்காளர்களும் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. மேலும் தேனியில் 1,25,000 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக அந்த மாவட்ட ஆட்சியருடைய அறிவிப்பில் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவலாக பார்க்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 84,000 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஈரோடு மாவட்டத்தில் 3,25,000 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவலானது கிடைத்திருக்கிறது. இதுபோல் ஒவ்வொரு மாவட்டங்களுடைய விவரங்களும் வெளியாகி இருக்கின்றன. இது மாவட்டத்திற்கு மட்டுமின்றி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக அந்த தொகுதிக்கு உட்பட்ட வாக்காளர்களுடைய வரைவு வாக்காளர் பட்டியலை ஒருங்கிணைந்துதான் மாவட்ட ஆட்சியர் ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடுகிறார். இந்த ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியல் மாவட்டத்திற்கானது என்ற அடிப்படையில் அடுத்ததாக இன்று மாலை 5:30 மணி அளவுல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையும் ஒருங்கிணைத்து தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அந்த அறிவிப்பை வெளியிடுவார். மேலும் செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய அந்த விவரங்கள் வெளியாகி இருக்கிறது. இதுவரையிலும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நீக்கம் செய்யப்பட்டது மட்டுமே 7 லட்சம் நபர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் தெரிய வந்திருக்கிறது. இதுவரை நீக்கம் செய்யப்பட்டதில் அதிகபட்சமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் விவரம் வந்திருக்கிறது. 7,01,000 நபர்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியருடைய தகவலை தெரிவித்திருக்கிறார். மேலும் ஒவ்வொரு மாவட்டங்களுக்குமான விவரங்கள் வெளியாக இருக்கக்கூடிய சூழலில் அதிகபட்சமாக இதுவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 6,5 லட்சம் பேர் நீக்கம் செய்யப்பட்ட சூழல்ல தற்பொழுது செங்கல்பட்டு மாவட்டத்தில் தான் அதிகபட்சமாக நீக்கப்பட்டிருக்கூடிய தகவல் கிடைத்திருக்கிறது. 7,01,000 பேர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஏற்கனவே இருந்த வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக. தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் SIR பணிகள் முடிந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு வருகிறது. விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். மாணிக்கம், விவரங்களை தொடரலாம். தமிழ்நாடு முழுமைக்கும் தொடங்கியிருந்த SIR பணிகள் கடந்த ஞாயிற்றுக்கிழமையோடு நிறைவடைந்திருந்தது. அதற்கு பிறகாக SIR படிவங்கள் திரும்ப பெற்றுக் கொள்ளப்படாது என்பது தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவித்தது. அதன் அடிப்படையில் ஞாயிற்றுக்கிழமை வரையிலும் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த SIR ஃபார்ம்ஸினுடைய டிஜிட்டலைசேஷன் சொல்லக்கூடிய கணினிமயமாக்குதலுக்கு பிறகாக தற்பொழுது ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியலை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் வெளியிட்டு வராங்க. அந்த விவரங்களை தான் நம்ம இவ்வளவு பார்த்துட்டு இருந்தோம். தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்டத்துடைய விவரங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதுவரையிலும் வெளியாக இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய விவரங்களில் அதிகபட்சமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் தான் வாக்காளருடைய எண்ணிக்கை நீக்கப்பட்டிருக்கிறது. 7 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தினுடைய புள்ளி விவரங்கள் வெளியிடப்பட்டிருந்தது. எத்தனை வாக்காளர்களிடமிருந்து பூர்த்தி செய்யப்பட்ட SIR எனுமரேஷன் ஃபார்ம்ஸ் சொல்லக்கூடிய அந்த விண்ணப்பங்கள் திரும்ப பெற்றது என்ற விவரங்களையும், அது எத்தனை சதவீதம் கணினிமயமாக்கப்பட்டது என்ற விவரங்களையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் ஒரு தரவுகானது வெளியிடப்பட்டிருந்தது. அதாவது தோராயமாக 97 லட்சம் நபர் வரையிலும் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் சொல்லப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் சென்னையில தான் அதிகபட்சமான வாக்காளர்கள் நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டுள்ளது. அதாவது சென்னையோட ஒட்டுமொத்த வாக்காளருடைய எண்ணிக்கை என்பது 40 லட்சம் நபர்கள். ஆனால் சென்னையில் மட்டும் 1/3 வாக்காளர்கள், அதாவது 14 லட்சம் வாக்காளர்கள் வரையில் நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல ஒவ்வொரு மாவட்டத்துடைய விவரங்கள் வெளியாக இருக்கிறது. இதுவரையும் சென்னை மாவட்டத்திற்கான அந்த விவரங்கள் வெளியாகவில்லை. இது சென்னை மாவட்டத்துக்கான சென்னை மாநகராட்சி பகுதியில் உட்பட்ட 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வரைவு வாக்காளர் பட்டியலை, ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியலை சென்னை மாநகர ஆணையர் தேர்தல் நடத்தும் அதிகாரி
சென்னை மாநகராட்சி ஆணையர் வெளியிட இருக்கிறார். இதே நேரத்தில் மற்ற மாவட்டங்களுக்கான அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டங்களுக்குமான அந்த விவரங்கள் புள்ளி விவரங்களாக வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் அதிகபட்சமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் 7 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் குறைந்தபட்சமாக அரியலூர் மாவட்டத்தில் 24,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறதாக தகவல் கிடைத்திருக்கிறது. பெரும்பான்மையான நீக்கம் என்பது இறந்தவர்களுடைய நீக்கம் என்ற அடிப்படையில் அடுத்தடுத்து வரைமுறைகளில் அவர்கள் நீக்கப்பட்டிருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. அதிகபட்சமான எண்ணிக்கை என்பது நீக்கப்பட்டது. ஒரு வாக்காளர் மற்றொரு இடத்துக்கு குடிபெயர்ந்திருந்தால் அவருடைய வாக்குரிமை அந்த பகுதியிலிருந்து நீக்கப்படும். அதே நேரத்தில் அவர் வேறு முகவரியில் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் அந்த முகவரிக்கான வாக்காளர் என்பதை அவர் பதிவு செய்து கொள்ள முடியும். அந்த வகையில் தமிழ்நாடு முழுமைக்குமான ஒட்டுமொத்த 234 தொகுதிகளிலும் ஏறக்குறைய சுமார் 54 லட்சம் நபர்கள் வரையிலும் இதுபோல் நிரந்தரமாக முகவரி மாற்றப்பட்டவர்களாக இருக்கக்கூடும் என்று தேர்தல் ஆணையம் கணித்திருக்கிறது. அந்த விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது. தற்பொழுது ஒவ்வொரு மாவட்டத்துக்கான விவரங்கள் வெளியாக இருக்கிறது. ஒரு மாவட்டத்தில் எத்தனை தொகுதிகள் இருக்கிறதோ அந்த ஒட்டுமொத்த தொகுதிகளையும் ஒருங்கிணைத்து அதற்கான பட்டியலை அந்த மாவட்ட ஆட்சியர் வெளியிடுகிறார். அதே நேரத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான 234 சட்டமன்ற தொகுதிகளுக்குமான வரைவு வாக்காளர் பட்டியலை தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் 5:30 மணிக்கு தான் இன்று மாலை 5:30 மணிக்கு தான் வெளியிட்டிருக்கிறார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னதாக கொடுக்கப்பட்ட தகவல் தலைமை தேர்தல் அதிகாரி பிற்பகல் 2 மணி அளவில் தமிழ்நாடு எஸ்ஆர் பணிகளுக்கு பின்பாக வெளியிடக்கூடிய அந்த ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடுவார் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கான காலதாமதம் ஏற்படுவதாகவும் தொடர்ந்து இன்று மாலை 5:30 மணி அளவில் அந்த பட்டியல் வெளியிடப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல எஸ்ஐஆர் பணிகள் பூர்த்தி செய்யப்பட்டு அதனுடைய இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் எந்த ஒரு பிழையும் இல்லாமல் அதை திருத்தம் செய்யப்பட்டு சரிபார்க்கப்பட்டு இருக்கும் பட்சத்தில் வெளியிடுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் அதனை வெளியிட்டுக் கொள்ளலாம் என்று தலைமை தேர்தல் அதிகாரி தகவல் அறிவுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் காலையில் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அதனுடைய விவரங்களை வெளியிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கான விவரங்கள் வந்து கொண்டிருக்கிறது. காலையில் தருமபுரியில் சொல்லும் பொழுது தருமபுரி மாவட்டத்தினுடைய மொத்த வாக்காளர்கள் 12,03,000 பேர்கள் இருப்பதாகவும் அதில் ஆண் வாக்காளர்கள் 6 லட்சம் பேரும் பெண் வாக்காளர்கள் 5 லட்சம் பேரும் இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வாக்காளருடைய எண்ணிக்கை 81,000 என்றும் சொல்லப்பட்டிருந்தது. இந்த சூழலில் தற்பொழுது ஒவ்வொரு மாவட்டங்களுக்குமான விவரங்களை தற்பொழுது வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நம்ம பார்க்கிறோம். தொடர்ச்சியாக தற்பொழுது புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய விவரங்கள் வெளியாக இருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பாக 1,39,000 வாக்காளர்கள் பெயர் பட்டியலில் நீக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பழைய வாக்காளர் எண்ணிக்கை அதாவது எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன்பாக வாக்காளருடைய எண்ணிக்கை என்பது 13,94,112 இருந்திருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. அந்த சூழலில் தற்பொழுது 1,39,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் 12,54,000 நபர்கள் இருப்பதாக தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மாவட்ட ஆட்சியர் தான் அந்த மாவட்டத்திற்கான தலைமை தேர்தல் அதிகாரி. அதனால் அவர்கள் தான் தற்பொழுது இந்த வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக இதை வெளியிடக்கூடிய நிகழ்வு என்பது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வெளியாகிறத பார்க்கிறோம். அது அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டத்தில் 3,25,000 வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக நாம ஒவ்வொரு மாவட்டத்துக்கான அந்த அறிவிப்புகளும் கிடைத்த வண்ணம் இருக்கின்றன. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள 3 தொகுதிகளில் 5,57,338 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து இந்த மாவட்டத்தில் நடைபெற்ற அந்த எஸ்ஆர் பணிகள் மூலமாக நாகை, கீழ்வேலூர், வேதாரண்யம் ஆகிய 3 தொகுதிகளில் 5,67,836 வாக்காளர்கள் இருந்த நிலையில் தற்பொழுது 57,338 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் தெரிய வந்திருக்கிறது. அதாவது இது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 10% வாக்காளர்கள் அவருடைய பெயர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இதே போன்று மற்ற மாவட்டங்களில் விவரங்களும் வெளியாகி வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்துடைய விவரங்களை சற்று முன் பார்த்திருந்தோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இதுவரையிலும் 1,39,000 பேருடைய பெயர் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை மட்டும் 57,942 நபர்களுடைய இறந்தவருடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இருந்திருக்கிறது என்பது எஸ்ஐஆர் பணிகளில் கண்டறியப்பட்டிருக்கிறது. அதே போன்று முகவரி இல்லாத கண்டறிய முடியாதவர்களாக 18,000 நபர்கள் இருந்திருக்கிறார்கள். அதையும் எஸ்ஐஆர் பணிகளில் தெரிய வந்திருக்கிறது. நிரந்தரமான குறிப்பு என்பவர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் 54,000 பேர் இருந்திருக்கிறார்கள். இரட்டை பதிவுகள், ஒருவர் 2 இடங்களில் வாக்குரிமை பதிவு செய்திருப்பார். அவர் 8,947 பேர் என மொத்தம்
1,39,000 பேர் புதுக்கோட்டையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பழைய வாக்காளருடைய எண்ணிக்கை என்பது 7,83,500 பேராக இருந்த சூழல்ல 862 வாக்குச்சாவடிகள் இருந்த நிலையில் தற்போது 88 அதிகரிக்கப்பட்டு 950 வாக்குச்சாவடி மையங்களாக அதிகரிக்கப்பட்டதாக தெரிய வந்திருக்கிறது. மேலும் அந்த மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய பட்டியல் வெளியாகக்கூடிய சூழலில் ஆண் வாக்காளர்களாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் 3,51,000 வாக்காளர்களும், பெண் வாக்காளர்களாக 3,56,000 வாக்காளர்களும் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் எஸ்ஐஆர் திருத்த பணிகளுக்கு பின்பாக 7,08,122 வாக்காளர்கள் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன்பாக 7,83,000 பேர் என்ற சூழலில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தற்போது எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பாக 7,08,000 பேர் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. மேலும் இந்த திருத்தப்பட்டியலில் 34,859 பேர் உயிரிழந்ததற்கு பிறகாக அவர்கள் பெயர் பட்டியலில் இருந்ததாகவும், 4,777 பேர் கண்டறிய முடியாத நபர்களாக இருந்ததாகவும், நிரந்தரமாக முகவரி மாறியவர்கள் 31,000 பேர் இருந்ததாக தெரிய வந்திருக்கிறது. மேலும் இரட்டை பதிவு செய்யப்பட்டக்கூடிய வாக்காளர்கள் மட்டுமே 4,000 பேர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருந்ததாக தெரிய வந்திருக்கிறது. மொத்தமாக 75,378 பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று மயிலாடுதுறை மாவட்டத்துடைய ஆட்சியர் தகவலை வெளியிட்டிருக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம், இந்த மாவட்டத்தில் தான் இதுவரை வெளியாகக்கூடிய தரவுகள் அடிப்படையிலேயே அதிக அளவிலான வாக்காளர் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டம். 7 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் வெறும் 2 லட்சம் வாக்காளர்கள் அவர்கள் கண்டறிய முடியாத வாக்காளராக இருந்திருக்கிறார்கள் என்ற தகவல் தெரிய வந்திருக்கிறது. வெறும் 2,28,461 வாக்காளர்கள் கண்டறிய முடியாத வாக்காளராக செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்திருக்கிறார்கள். மேலும் இடமாற்றம், நிரந்தரமாக இடம் மாற்றியவர்கள் 3,36,000 பேர் நிரந்தரமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் இடம் மாறியதாக இருந்திருக்கிறார்கள். வெறும் இறப்பு 1,10,000 நபர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் இறந்த பின்னும் அவருடைய பெயர் பட்டியல் இருந்திருக்கிறது. இரட்டை பதிவு மட்டுமே 23,000 நபர்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக 7,01,871 பேர் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது சென்னை மாவட்டத்திற்கான இந்த வாக்காளர் பட்டியலானது வெளியாகி வருகிறது. அதிகபட்சமாக சென்னையில் தான் இதுவரையிலும் இந்த எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன்பாக வாக்காளர் நீக்கப்பட்ட அதிக அளவிலான எண்ணிக்கை சென்னையில் தான் நடைபெற்றிருக்கிறது. சென்னையில் மட்டும் ஒட்டுமொத்த வாக்காளருடைய எண்ணிக்கை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.